வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். யாரையுமே நாம் துச்சமாக எண்ணிவிடக்கூடாது. எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு தான் இன்னைக்கு மேதாவியாக நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, படிப்பு அப்படிங்கிறது ஒன்று, வயசு. ஒரு 20 வயசுல இருக்கிற ஒரு பையனை பார்த்தீங்கன்னா, என்னால் முடியும், எது யாரால் முடியும் என்பதை இறைவன் தீர்மானிக்கிறான், நீங்கள் தீர்மானிக்கவில்லை. இறைவனை மீறி இங்கு எந்த காரியமும் நடைபெறாது. அப்படிப்பட்ட இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய கதைகளை நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தற்காலத்தில் உள்ள ஒரு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பெரிய விஞ்ஞானி, அரசாங்கத்தில் தலைமை விஞ்ஞானியாக இருக்கக்கூடியவர், அன்றைய தினம் அவசரமாக அவருடைய சொந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய கடமைகளை முடித்துக்கொண்டு கிளம்புவதற்கு தயாராகிவிட்டார். அவனுடைய வாகன ஓட்டி சாரதிக்கு தொலைபேசியில் அழைப்பு கொடுத்த பொழுது, எனக்கு உடல்நிலை சரியில்லை ஐயா, என்னால் இன்றைய தினம் வர முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், திடீரென்று எனக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நமக்கு தான் கார் ஓட்ட தெரியும், நம்ம கார் தான் இருக்குது, நம்ம கார்லேயே போயிடலாம். உடனே வீட்டில் சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார். முக்காவாசி தூரம் போயிட்டார். அது கிராமம். அந்த இடத்துல போகிற பொழுது ஒரு முன் சக்கரம் பழுதாகிவிட்டது. இறங்கி பார்க்கிறார், ஒரு பக்கம் சக்கரத்தில் பஞ்சர் ஆயிருக்கு. சரி அப்படின்னு சொல்லி உடனே ஜாக்கியை வச்சு, வேற வழி இல்லை, யாரும் வரல, இந்த பக்கம் போனால் ஒரு 10-20 கிலோமீட்டர் போனோம், அந்த பக்கம் போனால் ஒரு 10 கிலோமீட்டர் போனோம், நடு இடத்துல உட்காந்தாச்சு, என்ன பண்ணுறது? உடனே டக்குன்னு ஜாக்கியை எடுத்து போட்டு அந்த வீலில் இருக்கிற 4 போல்ட்டையும் கழட்டிட்டார். கழட்டி கையில் வச்சுக்கிட்டு பின்னாடி போய் ஸ்டெப்னி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக எந்திரிச்சு போகலான்னு போகிற பொழுது இந்த ஜாக்கியினுடைய கம்பி கீழே கிடந்தது. அது காலில் பட்டு கீழே விழுந்துட்டார். இந்த 4 போல்ட் நட்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய மோசமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விழுந்துருச்சு. கிராமம் தானே. இவர் யோசிச்சு பார்த்தார், என்னடா இது, அதில் கை வச்சு நம்ம எப்படி எடுக்கிறது? அது குட்டை மாதிரி இருக்குது, அதில் போய் தண்ணி தேங்கி இருக்குது, அந்த தண்ணியில் போய் எப்படி கையை வச்சு எடுக்கிறது? என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த வழியாக ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் போகிறான். ரொம்ப அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு போகிறான். போகிறபோது இவரை பார்த்துட்டு, என்ன ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா. அவன் அவரை தாண்டி போகிற பொழுது ஒரு யோசனை, இவனை பார்த்தா கிராமத்தா மாதிரி இருக்கிறான், எனக்கு என்ன தெரியும், இவனை கூப்பிட்டு அந்த குட்டையில் இருக்கிற 4 போல்ட்டையும் எடுத்து கொடுன்னு சொல்லுவோம், அதுக்கு ஏதாவது பணம் கொடுத்துடலாம். இந்த பணம்ங்கிறத பாருங்க, நான்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடியது இந்த பணம். உடனே அவனை கூப்பிட்டு சொல்றார், இந்த குட்டையில் இருக்கிற 4 போல்ட்டையும் எடுத்து கொடுத்துருப்பா, உனக்கு என்ன மட்டும் நான் தர்றேன், ஏன்னா என்னால் அதில் கையை வச்சு எடுக்க முடியாது. 4 போல்ட்டு அது உள்ளார விழுந்துருச்சு. இந்த சிறுவன் சொன்னான், இந்த பக்கம் இருக்கிற நிலங்கள்லாம் எங்களுக்கு தாத்தாவுடைய தான், எங்களுக்கு சொந்தமான நிலம்தான்,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை வச்சு எடுக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், மற்ற 3லேயும் 4 போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒன்று கைட்டுங்க, இதில் 3 போல்ட் போடுங்க. டவுனுக்கு போய் ஒரு 4 போல்ட் வாங்கி எல்லாத்துலேயும் போட்டுருங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன்னா இதை அவர் யோசிக்கல பாருங்க. ஏன்னா எந்த இடத்தில் நமக்கு இறைவன் எப்படி உதவப் போகிறான் என்பதும் நமக்கு தெரியாது. எந்த இடத்தில் நாம் யாருக்கு உதவப் போகிறோம் என்பதும் நமக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஒரு தகுதி வேண்டும். அது இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவன் ஒரு சின்ன விஷயத்தை மிக தெளிவாக அழகாகவும் சொல்லிவிட்டு போய்விட்டான். இவருக்கு அப்படியே சும்மா அடிச்சா மாதிரி இருந்ததான். யாருப்பா இவன், இது எனக்கு இந்த யோசனை வரலையே, நம்ம போய் அவனை கொண்டு போய் அதை கை வச்சு எடுக்க சொல்லிட்டோமே, இந்த பக்கம் இருக்கிற நிலம் ஏன் நிலன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். வசதி வாய்ப்புகளை வைத்து யாரையும் எடை போட முடியாது, யாருடைய உருவத்தையும் வைத்து யாரையும் எடை போட முடியாது. நாம் நம்மையே எடை போடுவது என்பது முடியாத காரியம். இறைவன் எப்பொழுது நமக்கு அருள் புரிவான், எப்படி அருள் புரிவான் என்பது நமக்கு தெரியாது, அது இறைவனுக்குத்தான் தெரியும். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.